அவர்கள் போக மாட்டார்கள். அப்படியே வந்த வழியில அப்படியே பின்னோய் நோக்கி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவர்களாக, கௌரவப்படுத்தக்கூடியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்காத ஒரு மரியாதை அந்த மக்கள் இஸ்லாமிய பெயரை தாங்கிக் கொண்டு, அரபு பெயர்களை தாங்கிக் கொண்டு, தொப்பியை அணிந்து கொண்டு அந்த ஷேகை வழிபடக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். இப்படி பிரம்மாண்டமாக முழுக்க முழுக்க இணை வைப்பான காரியங்களை மையமாக வைத்து கொண்டாடப்படுகின்ற ஒரு கந்தூரி தான் புகாரி கந்தூரி. இந்த கந்தூரி புதனும் வியாழனும் நடைபெற்றது. 23, 24 நடைபெற்றது. 25ஆம் தேதி ஜும்மா. அந்த ஜும்மா உரையில முதல் ஜும்மா உரையில் முடிந்ததற்கு பின்னால் இரண்டாவது உரை 12:55க்கு முதல் ஜும்மா முடிவடைகின்றது. அந்த 12:55 1:10 வரை 15 நிமிடம் இரண்டாவது ஜும்மா நடைபெறுகின்றது ஹுதுபா. அந்த ஜும்மா உள்ள உரையில அந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கின்ற ஒரு 1000 பேர்கிட்ட அந்த பள்ளியில வந்திருப்பாங்க. அதுல பாதி பேர் எங்க இந்த புகாரி கந்தூரிக்கு போனவங்க தான். எதுக்கு போனாங்க? போய் பிள்ளைங்களை மனைவிமார்களை கூட்டிக்கிட்டு அந்த அலங்கரிப்புகளை காட்டுறதுக்கும், அங்க நிறைய கடைகள் போட்டிருக்கிறாங்க, அந்த கடைகள்ல போய் சாமான்களை வாங்குறதுக்கும், அதே போல வந்திருந்த நிறைய நம்முடைய தௌஹீத் இளைஞர்கள், ஏகத்துவத்தை சார்ந்த இளைஞர்கள், அந்த பள்ளிக்கு வந்தவர்கள் அந்த புகாரி கந்தூரி நடைபெற்ற அந்த இடத்துக்கு சென்று ஜொலி பண்ணக்கூடியவர்களாக, பராக்குகளை ஈடுபடக்கூடிய மக்கள் அந்த இளைஞர்களாகவும் இருந்தார்கள். இப்படி ஜும்மாவுக்கு வந்தவங்கள பாதி பேரு அந்த புகாரி கந்தூரிக்கு போய் கலந்து கொண்டவர்கள். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த புகாரி கந்தூரியில அது ஓதப்படும் பொழுது அங்க தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணியை எந்த அளவுக்கு மதிப்பாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜில போய் கூட ஜம்சம் தண்ணிய மதிக்கிறத விட அந்த புகாரியில ஓதப்பட்ட அந்த தண்ணியை மதிச்சு அங்க போய் குடிப்பாங்க. அந்த தண்ணியை பட்டில் போத்தல்ல அடைச்சி வெளிநாட்டில் உள்ள அவங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அந்த புகாரி கந்தூரில் அந்த மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு எங்களோட பள்ளிக்கு வந்த ஒருத்தர் முன்சப்புல இருந்துகிட்டு என்னுடைய உரையை கேட்டு கொண்டிருந்தார். அவரும் போயிருக்கிறார். அவர் போகாம வேறொருத்தருக்கு கொடுத்து அந்த தண்ணியை எடுத்து வர சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு அந்த கந்தூரியோட அந்நியுன்னியமாக கந்தூர்ல போய் கலந்து கொண்ட மக்கள் தான் அன்றைய ஜும்மா உரையில நிறைய மக்களாக இருந்தார்கள். அந்த மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும். அந்த புகாரி கந்தூரி நடைபெற்ற இடம் எப்படிப்பட்ட இடம், அங்க நடைபெற்ற அனாச்சாரங்கள் என்ன, இஸ்லாத்துக்கு முரணான என்னென்ன காரியங்கள் அங்கே நடைபெற்றது என்பதை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மக்களை பார்த்து சொல்கின்றேன். மக்களே, நீங்கள் சென்ற அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால், அந்த இடத்துல பெண்கள் வந்து கலந்து கொள்கின்றார்கள். பெண்கள் பள்ளிக்குள்ள போக மாட்டாங்க. பெண்கள் பள்ளிக்கு வெளியே அந்த கடைகள் போட்டிருக்கிற இடத்துல அந்த அலங்கரிப்புகளை பார்க்கறதுக்கு ஊர்கள்ல இருந்து மற்ற ஊர்கள்ல இருந்து பெண்கள் வர்றதோட வேறுவலையை சார்ந்த அந்த பெண்களும் அந்த புகாரி கந்தூரிக்கு போவாங்க. அன்று அந்த பெண்கள் எப்படி போவாங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய ஆடை அணிந்து அந்த புகாரி கந்தூரிக்கு போக மாட்டாங்க. தங்களுடைய அலங்கரிப்புகளை காட்டிக்கிட்டு நிறைய வாசனை திரவியங்களை பூசிக்கிட்டு புகாரி கந்தூரிக்கு போவாங்க. அந்த புகாரி கந்தூரிக்கு வாரதுல முக்காவாசி பேரு அங்க வந்து பரக்கத்து அந்த சோத்தை சாப்பிடுறதுக்கோ அல்லது பரக்கத்து எடுக்கிறதுக்காகவோ புகாரி கந்தூரிக்கு போகல. நிறைய நம்முடைய தௌஹீத் சகோதரர்கள், நிறைய அந்த இளைஞர்கள் கூட போயிட்டு வந்தவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. போனதுல பல பேரும் அங்க போனதுக்கு முக்கியமான காரணம், அங்க வந்திருக்கின்ற பெண்களோட பேசுவதற்கும் அவர்களோட கொஞ்சுவதற்கும் அவங்க கிட்ட போன் நம்பர்களை எடுப்பதற்கும் தான் பல ஆண்கள் அந்த இடத்துக்கு கந்தூரிக்கு போறது. எனவே இந்த மாதிரி அங்க நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஆண்களும் பெண்களும் ஒன்றரை கலந்து ஒரே இடத்துல ஒன்று கூடுறது, மேற்கத்திய கலாச்சாரத்தை அந்த இடத்துல அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. மேற்கத்திய கலாச்சாரம் என்ன? ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய அலங்காரத்தை எத்தனை ஆண்களுக்கு வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம். ஒரு பெண் எத்தனை ஆண்களோடு வேண்டுமானாலும் சகஜமாக கொஞ்சம் குழாவி பேசலாம். இது மேற்கத்திய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை அந்த இடத்திலே புகாரி கந்தூரி என்ற பெயரிலே
நடைமுறைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அனாச்சாரம் நடைபெற்ற இடம் அந்த புகாரி கந்தூரி. இரண்டாவதாக அந்த மக்களை பார்த்து அவர் சொல்கின்ற அந்த உரை நிகழ்த்தியவர் சொல்கின்றார், இரண்டாவதாக சொல்றாரு, இது ஒண்ணு அங்க நடந்த அக்கிரமம், அநியாயம், அனாச்சாரம். இரண்டாவது என்ன, அங்க வந்து அந்த புகாரி கந்தூரி அலங்கரிக்கப்பட்ட விதம், அதே போல அந்த புகாரி கந்தூரிக்குள்ள வரக்கூடிய இடத்துல லைட் போட்டிருக்கிற அந்த கோடிக்கணக்கான காசுகளை செலவழிச்சு அந்த அலங்கரித்த விதம் இருக்கின்றத இஸ்லாமிய மார்க்கத்துல குர்ஆன்லயும் உங்களுக்கு பார்க்கலாம், ஹதீஸ்லயும் பார்க்கலாம். எந்த ஒரு கொண்டாட்டத்தையும் அலங்கரிப்புகளோட கொண்டாட சொல்லி இஸ்லாம் நம்ம காட்டி தரல. இந்த மாதிரி லைட்டுகளை வெளிச்சங்களை போட்டு அலங்கரிச்சு கொண்டாடுகின்ற அந்த கொள்கை யாருடைய கொள்கை? மாற்று மதத்தவர்களுடைய கொள்கை. இந்து மதத்தை உங்களுக்கு பார்க்கலாம், பௌத்த மதத்தை பார்க்கலாம். வெசக் போன்ற பண்டிகைகள் வந்தால் அந்த பௌத்த மதங்கள் கொண்டாடப்படுகின்றது, அப்படிதான் கொண்டாடுவாங்க, லைட்டுகளால அலங்கரிச்சு. அப்ப இந்த மாதிரியான அலங்கரிப்புகளால கொண்டாடப்படுகிற இந்த புகாரி கந்தூரி மாற்று மதத்துக்கு ஒப்பாக இருக்கின்றது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எவர் மாற்ற ஒரு சமூகத்துக்கு ஒப்பாக நடக்குகின்றாரோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஹதீஸை முன்வைத்து இரண்டாவதாக இந்த செய்தியை, இந்த தகவலை பதிவு செய்கின்றார். மூன்றாவதாக அந்த மக்களுக்கு பதிவு செய்கின்றார், அங்க வந்தவங்க யாருமே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவங்க கிடையாது. அல்லாஹ்வோட அந்த கபரில் இருக்கிறவர் இடத்துல துஆ கேட்கக்கூடியவங்க, கபரில் இருக்கிறவங்க இடத்துல தங்களுடைய குறைகளை முறையிடக்கூடியவங்க, கபரில் இருக்கிற அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல குழந்தை பாக்கியத்தை கேட்கக்கூடியவங்க, அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்கக்கூடிய மக்கள் தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. எனவே அவர்கள் அன்றைக்கு அபூ ஜஹில், உத்பா, ஷைபா எப்படி அரபு பெயர்களை வைத்துக் கொண்டு அல்லாவை நம்பி சிலைகளிடத்தில் உதவி தேடி இணை வைத்தார்களோ அதே போன்று இவர்களும் அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் உதவி தேடுகின்றார்கள். இவர்களை பார்த்து முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியாது, இவர்களை பார்த்து இஸ்லாமியர்கள் என்று சொல்ல முடியாது, இவர்கள் முஷ்ரிக்கீங்கள், இணை வைக்கக்கூடியவர்கள் என்று அந்த உரையிலே சொல்லப்படுகின்றது. சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொல்கின்றார், மக்களே, நீங்க போன இடம் இந்த அளவுக்கு அனாச்சாரம் நடந்த இடம், இந்த அளவுக்கு மிகப்பெரிய அட்டகாசங்கள் நடந்த இடம், குர்ஆன் ஒரு ஓரமாக வச்சு, ஹதீஸ் ஒரு ஓரமாக வச்சு, நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கிற இஸ்லாத்தை ஒரு ஓரமாக வச்சு, மனிதன் என்ற அடிப்படையில், மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி சரியா பிழையா என்று நீங்க யோசிச்சு பார்த்தாலும் உங்களோட மூளைக்கு சொல்ல அது பிழை, அது தவறு, ஏதோ அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்பதை நீங்க விளங்கிக் கொள்வீங்க என்று சொல்லிவிட்டு, அங்க இருக்கக்கூடியவங்க உங்களோட தம்பி, உங்களோட நானா, உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா, உங்களோட ஊர் குடும்பத்தினர் தான் அங்க இருக்கிறாங்க, நீங்களும் போய் அதோட கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா